வாங்க நாராஜன் இந்த சைடு வந்துருங்க. இந்த சைடு வாங்கண்ணா. இப்படி வாங்க நாராஜன் சார். சொல்லிடலாம். அக்கா சொல்லுங்கள். அண்ணா வரட்டும், அண்ணா வரட்டும். அண்ணா வாங்க. இல்லை ஃபஸ்ட் அக்கா சொல்லி இது செய்யணுமே நம்முடைய பண்பாடாச்சு. சந்தோஷம். அருமையாக எடுத்துருக்கீங்க. அது எடுங்க. நான் போதுங்க அனுமதிச்சிருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும். ஒன்று டாக்டர் போட இடம் போல பெரும் கருணையும் பெரும் கோபம். பேரன்பும் பெருங்கோபம். அக்கா அண்ணா அக்கா கிட்ட வந்துருங்க. பேரன்பும் பெருங்கோபமும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்த ஒரு திருப்தி. நல்ல திரைப்படம் என்று சொல்வதை விட நல்ல பாடத்தை பார்த்த ஒரு திருப்தி. படமே பாடமாகி இருக்கிறது இந்த சமூகத்திற்கு. பேரன்பும் பெருங்கோபமும் பெரிய உண்மையை உணர்த்தி இருக்கிறது. ஆக பேரன்பு பெருங்கோபம் பெரு உண்மை இந்த உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறது. சாதி பெருசா சாமி பெருசா என்று ஆசாமிகள் கேட்டுக்கொண்டிருப்பது தான் இந்த கதையின் கரு. ஆக சாதியும் பெரிதில்லை. அந்த சாமியை கும்பிடும் பொழுது எந்த விதத்திலும் சாதியும் பெரிதில்லை, ஆசாமிகளும் பெரிதில்லை, அனைவரும் சமம் என்பதை பெருங்கோபத்தோடு உணர்த்தி இருக்கிறார்கள். மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று குழந்தைகளை மாற்றி உணர்த்தி இருக்கிறார்கள். ஆக சகோதரர் தங்கர் பச்சான் அவர்களுக்கு அவரின் மகன் விஜித் பச்சான் அவர்களுக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல வாரிசாக அவர் உருவாகி இருக்கிறார். அரசியலில் நாங்கள் வாரிசுகளுக்கு எதிர்ப்பு, திரைத்துறையில் நாங்கள் வாரிசுகளுக்கு ஆதரவு. ஏனென்றால் திறமைகள் அவருக்கு அப்படியே டிஎன்ஏ பற்றி அதில் சொல்கிறார். நான் மருத்துவர் என்ற முறையில் அந்த டிஎன்ஏ ஜீன் அப்படியே அவருக்கு வந்திருக்கிறது. அதனால் அனைவரும் பணம் கொடுத்து இந்த படத்தை பார்த்து நல்ல தியேட்டர் கிடைத்து அனைவரும் பார்க்கும் அளவிற்கு காட்சி நேரங்கள் கிடைத்து சவால்களை சந்திக்கும். ஏனென்றால் இன்று திரைப்படம் எடுத்து விடலாம், ஆனால் திரைப்படத்தை திரையிடுவதற்கு அரங்கங்கள் கிடைக்கிறதா என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. கிடைக்கல. அதான் அரங்கங்கள் கிடைத்தாலும் வேண்டிய காட்சி சமயங்கள் கிடைக்கிறதா என்றால் அதுவும் பெரும் சவாலாக இருக்கிறது. ஆக இந்த கதையை சாதாரண கதையாக பார்க்காமல் ஒரு சமுதாயத்திற்கு சொல்லப்படும் படமாக பார்க்காமல் பாடமாக பார்த்து இன்னும் நல்ல திரையரங்குகளில் அது வெளியிடப்பட்டு ஒரு மிகப்பெரிய இதில் மக்கள் மனமாற்றம் ஒரு விருது, தொழில்நுட்பத்திற்கு ஒரு விருது. ஆக 2 விருதுகளை இந்த படம் பெற வேண்டும் என்று நான் தம்பி முருகனோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன். முருகன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே வெற்றி தான். அதனால் முருகனோடு சேர்ந்து என்னை படம் பார்க்க வைத்த பெருமை முருகனுக்கு சேரும். அதனால் மிக்க நன்றி. என் கூட வந்து படம் பார்த்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நல்ல படம், நல்ல பாடம். அதை பற்றி யாராவது பேசியிருக்கீங்களா? படம் எங்கே ஓடுதுன்னு தெரியல, எந்த ஊரில் ஓடுதுன்னு தெரியல, எந்த காட்சின்னு தெரியல. அவருடைய கோபம் அதை பற்றி நீங்கள் ஊடகங்கள் யாராவது கேட்டீங்களா? இதான் பெருங்கோபம் மட்டும் அதை பற்றி மட்டும் பேசுங்க. நாளை காலையில் ப்ரெஸ் மீட் இருக்கு, அதில் நாங்கள் சொல்கிறோம். அன்பார்ந்த ஊடக சகோதரர்களே, அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களுடைய படம் எப்பொழுதுமே சமுதாயத்தில் ஒரு நல்ல கருத்துக்களை கொடுக்கின்ற படங்களை
தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். நான் வந்து அவருடைய அழகின்ற ஒரு படத்தை ரொம்ப பிரமாதமாக எடுத்திருப்பார். அதுபோல தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடம்ன்ற ஒரு படம், இப்போ இந்த பேரன்பும் பெரும் கோபமும் என்ற அந்த ஒரு படம் அவருடைய தயாரிப்பில் அவருடைய மகன் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாலுமே விஜித் பச்சன் அவர்கள் உண்மையாலுமே ஒரு 30 வயசு தான் அவருக்கு. ஆனால் ஒரு மெச்சூர்டாக பல இடங்களில் தன்னை வெளிக்காட்டியிருக்கிறார். இந்த கதையின் கரு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சமுதாயத்தில் அந்த ஜாதியம் ஊறி போயிருக்கிறது, அந்த ஜாதியத்திலிருந்து நாம் எப்படி வெளியில் வர வேண்டும் என்பதை ஒரு சிறப்பாக ஒரு கண்ணோட்டத்தோட அருமையான ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் தியேட்டர்கள் கிடைக்கலன்ட்டு. ஒரு நல்ல படம் கூட ஓடுவதற்கு தியேட்டர்கள் இல்லாத சூழ்நிலை தான் அவர் இன்றைக்கு தமிழக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்களுடைய நிறுவனங்கள் இந்த தியேட்டர்கள் எல்லாம் இன்றைக்கு கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல படத்தை கூட அவர் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற தியேட்டரில் வெளியிட முடியாத சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுவது நம்ம அனைவருடைய கடமையாக இருக்கிறது. அண்ணன் தங்கர்பச்சன் அவர்களுக்கும் அவருடைய மகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா வாழ்த்துக்கள். அண்ணா வாழ்த்துக்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ப்பா தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு. பாவம் அவர் பெருங்கோபத்தில் இருக்கார் அண்ணா. யாருக்கு பேட்டி? அருண் யாருக்கு இது? Thank you.